நாளைக்கு தமிழ் கீபோர்டு ரெண்டு பேர் தான் தமிழாக்கு கீபோர்டு கொண்டு இன்னும் போகும்போது எனக்கு ஒரு நல்ல வாய்ஸ் மேக் கொடுத்துருங்க, நல்லா ஜம்மன், அவ்வளோதான். ஏன்னா ஒரு ஆள் தானே பாடுறேன், மீட்டா மேக் தந்துடுறேன். ரைட். அன்புக்குரியவர்களே, நம் கோவிந்ததாச சேவா சமாஜத்தினுடைய ஸ்ரீ வெங்கடேஸ்வர உற்சவம் 4ஆம் நாள் நிகழ்ச்சியாக இன்றைய தினம் பரதமும் இசையும் சிறுமியர் நாட்டிய நிகழ்ச்சி குருஜி கே ராஜ்குமார் சென்னை கலாசாதன நாட்டியக்குழு சிறுவர்களின் மிருதங்க தாளாலயம் குருஜி விருதுநகர் திரு எம் லக்ஷ்மணன் ஏற்பாடு வைதீக வித்வத் சபை மதுரை திரு குப்பல் KR பாஸ்கர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியினை உபயம் செய்திருப்பவர் அன்புக்குரிய எங்கள் ஐயா KK தினகரன் அவர்கள். நேற்றைய தினம் அவருடைய அண்ணன் KKG பிரபாகரன், இன்று அவருடைய பிரதர் KK தினகரன் அவர்கள் இன்றைய தினம் நிகழ்ச்சியை உபயமாக செய்திருக்கிறார்கள். இது காரணம், பரதமும் இசையும் என்பது அந்த சின்னஞ்சிறிய மாணவர்கள், சின்னஞ்சிறிய குழந்தைகள் தான் சொல்லணும். குழந்தைகள் தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக ஒரு இடம், எத்தனையோ இருந்தாலும் இந்த சமாஜத்தில் ஆடுவது, குருவினுடைய இடத்தில் ஆடுவது என்பது பெரிய கைங்கரியம் அவர்கள் செய்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்காக அரும்பாடுபட்டு எங்கள் குருஜி அவர்கள் சென்னையிலிருந்து அவர்களை பயிற்றுவித்து, முறையாக பயிற்றுவித்து இந்த அபிநயத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு மேலாக இந்த வைதிக வித்வத் சபை அவர் KR பாஸ்கர் அவரும் உயர்ந்தவர், அவருடைய எண்ணமும் உயர்ந்தவர். எண்ணம் அதை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கின்றது. அதே போன்று இந்த நிகழ்ச்சியை உபயம் செய்வதற்காக வந்திருக்க எங்களுடைய KKG தினகரன் ஐயா அவர்களும் மிக அருமையான முறையில் பெரிய லெவலில் சென்னையில் இருந்து இப்பொழுது எங்களுக்காக மதுரையில் வந்திருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் கோவிந்ததாச சேவா சமாஜத்தினுடைய தலைவர் அவர்கள் RS கோகுலன் அவர்களும், எங்கள் அன்புக்குரிய நண்பர் கோவிந்ததாச சேவா சமாஜத்தினுடைய பொருளாளர் திரு ராம்குமார் அவர்களும் மற்றும் நிரந்தரம் நிகழ்ச்சியினை மிக அருமையான முறையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவிந்ததாச சேவா சமத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் சிவகுமார், புலவர் RS பரசுராமன் மற்றும் OR கண்ணன், MS சீனிவாசன், PR சக்கரவர்த்தி, இந்த நிகழ்ச்சியெல்லாம் மிக அருமையான முறையில் தொகுத்து அடுத்த தினமே யூடியூப்பில் செலுத்தக்கூடிய
பிரகாஷ் அவர்களும் ரத்னகுமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மிக அற்புதமான முறையில் பதிவு செய்வதற்காக எங்கள் நண்பர் திரு ஜோ ஃபினிஸ் ரேடியோஸ் பெர்னார்ட் அவர்களும் இந்த இடத்தில் அவருடைய முத்திரை பதித்து கொண்டிருக்கின்றார் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பிப்பதற்கு முன்னாக தலைமையுரை கொஞ்ச நேரம் கழித்து பேசிக்குவோம். தற்பொழுது மாணவ மாணவிகள் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாக அவருடைய பெற்றோர்களும் வந்து இந்த இடத்தில் மிக்க சந்தோஷத்துடன் அவர்களுடைய குழந்தைகளுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த சமாஜத்தின் தூண்களாக இருக்கக்கூடிய மகளிர்கள் திருமதி மைதிலி கண்ணன், துர்கா ராம்குமார் மற்றும் பெயர்கள் மறந்துவிட்டது, இருந்தாலும் தெரிந்த பெயர்களை சொல்லி கொண்டிருக்கின்றேன். ஆகவே அனைவரும் இந்த சமாஜத்துக்கு உறுதுணையாக இருந்து தினந்தோறும் தங்களுடைய பணிகளை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பதிவு செய்து கொண்டு தினந்தோறும் வருகின்ற ஆன்மீக நண்பர்களுக்கும் ஆண்டவர்களுக்கும் எங்கள் சமாஜத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்பை முடித்துக் கொள்கின்றேன். ஒரு சில நிகழ்ச்சி முடிந்த பிறகு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய எங்கள் அன்புக்குரிய திரு கே தினகரன் அவர்கள் தலைமையுரை ஆற்ற இருக்கிறார்கள் என்பதையும் மிக்க சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. வைதிக வித்வசபை மற்றும் கலாசாதனா கலைக்கூட நாட்டிய பள்ளி குரு திரு ராஜ்குமார் அவர்கள் மற்றும் அவரது மாணவிகள் இணைந்து நடத்தும் பரதநாட்டிய நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வர உற்சவ விழா நாட்டிய உபாசனை நிகழ்ச்சியில் எங்களுக்கு வழங்கிய கோவிந்ததாச சேவா சமாஜம் நிர்வாகிகளுக்கும் விழா குழுவினர்களுக்கும் திரு பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக புஷ்பாஞ்சலி. புஷ்பங்களை கொண்டு ஆடுவது புஷ்பாஞ்சலி. மாதா, பிதா, குரு, தெய்வம், அஷ்டதிக்கு பாலகர்களையும் போற்றி ஆட வருகிறார்கள் செல்வி ரிஷிகா, செல்வி ஜெயஸ்ரீ, செல்வி சகஸ்னா. Maheshwara Putra
नमस्ते पाद नमस्ते पाद नमस्ते नमस्ते दिक्कुत्तां दिक्कुत्तां दिक्कुत्तरि दत्तम् उदकटकन्नपुरतोदोडगदां तोदोडगदां तोन्ति मूषिकवाहन मोदकदासा चामरकन्ना सूत्र मूषिकवाहन मोदकदासा चामरकन्ना सूत्र दिक्कुत्तां दिक्कुत्तां दिक्कुत्तरि दत्तम् उदकटकन्नपुरतोदोडगदां तोदोडगदां तोन्ति वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते पाद नमस्ते पाद नमस्ते नमस्ते சாய் கிருத்திசா, செல்வி பூர்விகா. Hare
ஓடோடி வருவாராம். பகைவர்களை வென்று வெற்றி கொடி நாட்டியவர். தன் பக்தர்களின் பகைவராம் ஆணவம் கர்மம் மாயை அகற்றும் ஆறுமுகத்தான் முருகப்பெருமானின் அருள் வேண்டி ஆட வருகிறார் செல்வி நந்தனா.
நம்மாழ்வாராம் நம் கோதை நாச்சியார் துளசிவனத்தில் அவதரித்த நிகழ்வை அபிநயிக்க வருபவர்கள் செல்வி பூர்விகா, செல்வி வைஷ்ணவி, செல்வி அப்பர்ணா, செல்வி யாழினி. ராகம் பௌளி யாகம், தாளம் ஆதி தாளம். சுக்ரவாரம் அவதாரம் ஆகிய ஜம் ஜம் தனகனம் தரிதை திக்கு தக்க தொம் கிடதகி தொம் கிடதகி தொம் கிடதொம் தொம் கிடதகி தொண கிட கிடதகி சுக்ரவாரம் அவதாரம் ஆகிய ஜக்க கிண்ணனக ஜக்க தக்கிடதகி திக்கிடதகி கிடதகி சங்கம் ஏந்தியே திக்கிடதகி திதிக்கிடதகி கிடதகி திகிரி அணிந்தவ ஜக்க கிடனக ஜக்க தக்கிடதகி திக்கிடதகி கிடதகி சங்கம் ஏந்தியே திக்கிடதகி திதிக்கிடதகி கிடதகி திகிரி அணிந்தவர் தொண கிடதகி கிடதகி ஜோதி ஞானம நம் கிடதகி தன கிடதகி கிடதகி நாமமாயிரும் வடபத்ர சயனக்கு சூடி கொடுத்த தாகித கிண்ணனக கிண்ணனக ஜம் ஜம் பூமகளாகிய கோதை கவுதுவம் தொம் கிடதகி தொண கிடதகி கிடதகி ஜோதி ஞானமருள் நம் கிடதகி தன கிடதகி கிடதகி நாமமாயிரம் வடபத்ர சயனக்கு சூடி கொடுத்த தாகித கிண்ணனக கிண்ணனக ஜம் ஜம் பூமகளாகிய கோதை கவுதுவம் தரி 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 குந்தரி தரி தரி குந்தரி கிணகிணதாம் கிணகிணதை தரி 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 குந்தரி தரி தரி குந்தரி கிணகிணதாம் கிணகிணதை குதி குத கீட தொம் கிட கிடதகிட தங்கி கிடதகதி கீதா தததா ததரா எட்டு வகை கருணங்களிலும் வல்லவனாம் ஆடல் கலையின் கடவுள் நாயகராம் நடராஜர் அவர்களை வருணித்து அபிநயிக்க வருபவர் செல்வி சிந்து. ஆடிக்கொண்டார பௌளி மாய மலவ கௌத்துவராகம் ஆதித்தாளம்.
ತರಿ ತದಣ್ಣ ತಜ್ಜಣ್ಣು ತದ್ದಿಮ್ಮಿ ತಕ ತರಿ ತಕ ಜಣ್ಣು ತಾಂಗು ತಕದನ ತಕದನ ತಾವು ஆடிக்கொண்டாரந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ತದಿಂಗೆಣ್ಣ ತುಂತಕ ತದಿಂಗೆಣ್ಣ ತುಂತಕ ದಿಕ್ಕು ತದಿಂಗೆಣ್ಣ ತುಂತ ಜಂ ತಣ್ಣಂ ತದಿಂ ತಕೊಂ ತರಕಿಡತಂ ತ ದಿಂಗೆಣ್ಣ ಕಡತಕ ತರಕಿಡತಂ ಕಡತಕ ತರಕಿಡತಂ ಕಡತಕ ತರಕಿಡತಂ நாடி துதிப்பவர் பங்கில் உறைபவர் நாடி துதிப்பவர் பங்கில் உறைபவர் நாடி துதிப்பவர் பங்கில் உறைபவர் நாடி துதிப்பவர் பங்கில் உறைபவர் நம்பர் திருச்செம்பொன் நம்பலவாணர் நம்பர் திருச்செம்பொன் நம்பலவாணர் நம்பர் திருச்செம்பொன் நம்பலவாணர் ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ತದ್ದಿತ್ತಂಕಿಡತಕ ತರಕಿಡತಕ ದಿತ್ತಂಕಿಡತಕ ತರಕಿಡತಕ ತಂಕಿಡತಕ ತರಕಿಡತಕ ತಕ ತರಕಿಡತಕ ತಾಂ ತಕ ತರಿ ತಜ್ಜಣ್ಣು ತದ್ದಿಂಗೆಣ್ಣ ತುಂ ತದಿಂಗೆಣ್ಣ ತುಂ ತದಿಂಗಡಕ ತಾ ತಕ ದಿಕ್ಕು ತದಿಂಗೆಣ್ಣ ತುಂ ತಕ ತದಿಂಗೆಣ್ಣ ತುಂ ತದಿಂಗೆಣ್ಣ ತುಂ ತಜ್ಜಂ 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 ದೀಂ ತಕ ಧಿಮ್ಮಿ ತಜ್ಜಣ್ಣು ದೀಂ ತಕ ಧಿಮ್ಮಿ ತಜ್ಜಣ್ಣು ದೀಂ ತಕ ಧಿಮ್ಮಿ ತಜ್ಜಣ್ಣು ஆரணவ மணிமாலைகளாட கிடத்தக்க தரக்கிடத்தன்னம் தக்கிடத்தக்க தரக்கிடத்தன்னம் தத்தக்கிடத்தக்க தரக்கிடத்தன்னம் தகஜம் தகஜம் த ஆடும் மரவம் படம் விரித்தாட தகஜம் தலாங்கு தகதன திந்தின்ன திந்தின்ன தூம் தகஜம் தலாங்கு தகதன திந்தின்ன திந்தின்ன தூம் ஆரணவ மணிமாலைகளாட ஆடும் மரவம் படம் விரித்தாட ஆரணவ மணிமாலைகளாட ஆடும் மரவம் படம் விரித்தாட சீரணி கொன்றை மலர் தொடையாட சிதம்பர தேராட சீரணி கொன்றை மலர் தொடையாட சிதம்பர தேராட பேரணி வேதிய தில்லை 3000 பேர்களும் போஷித்துக் கொண்டு நின்றாட பேரணி வேதிய தில்லை 3000 பேர்களும் போஷித்துக் கொண்டு நின்றாட காரணி காளி எதிர்த்து நின்றாட கனக சபை தனிலே காரணி காளி எதிர்த்து நின்றாட கனக சபை தனிலே ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ செய்யும் குறும்புகளையும்
தாய் யசோதை அன்புடன் கூடிய கண்டிப்பையும் உணர்வு பூர்வமாக அபிநயிக்க வருபவர்கள் செல்வி கோபிகா, செல்வி பூங்குழலி. ராகம் பெஹட் ராகம், தாளம் ஆதித்தாளம். பெஹாத் ராகம், ஆதித்தாளம்.
பேசவரா எட்டி நின்றாலும் இதயம் துடிக்குது விட்டு சென்றாலும் கண்ணீர் வழியுது எட்டி நின்றாலும் இதயம் துடிக்குது விட்டு சென்றாலும் கண்ணீர் வழியுது எட்டி ரெண்டறியா ஏழைய செய்வே எட்டி ரெண்டறியா ஏழைய செய்வே எட்டி ரெண்டறியா ஏழைய செய்வே என் செவி குளிர இன்னிசை ஊதினார் எட்டி ரெண்டறியா ஏழைய செய்வேன் என் செவி குளிர இன்னிசை ஊதினார் தொட்டு தொட்டு பேசவரான் கண்ணன் துடுக்கு தனத்தை அடக்குவாரில்லை தொட்டு 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 பேசவரான் கிருஷ்ண பக்தைகளில் சிறந்த பக்தை மட்டுமல்ல, எம்பெருமான் கிருஷ்ணனின் தோழியாம் ராதை தம் எம்பெருமான் வரவை எண்ணி எதிர்பார்த்து கொண்டிருப்பதை கிளியிடம் தூது அனுப்புவதை அபிநயிக்க வருபவர்கள் செல்வி வர்ஷிதா, செல்வி பூங்குழலி. ராகம் ராகமாளிகா, தாளம் ஆதிதாளம்.
எம்பெருமான் திருவரங்கனின் ஒவ்வொரு அசைவுகளும் பக்தர்களுக்கு உணர்த்துவன பல கோடி விஷயங்கள் அல்லவா? அப்படி இருக்கையில் ஐயா தங்களது தசவதாரங்களின் காரணங்களை எடுத்து சொல்ல எனக்கு இப்பிறவி முழுவதும் கூட முடியாது என தசவதாரத்தின் சில நிகழ்வுகளை அபிநயிக்க வருபவர் செல்வி கிருத்திகா. தாளம் ஆதி தாளம், ராகம் சிந்து பைரவி. வைகுண்டபுரவாசம் வெங்கடாச்சலநிலையம் வைகுண்டபுரவாசம் வெங்கடாச்சலநிலையம் வைகுண்டபுரவாசம் வெங்கடாச்சலநிலையம் வைகுண்டபுரவாசம் வெங்கடாச்சலநிலையம் வைகுண்டபுரவாசம் பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம் பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம் பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம் வெங்கடாச்சலநிலையம் வைகுண்டபுரவாசம் பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம் சங்கசக்ரதர சின்மயரூப வெங்கடாச்சலநிலையம் வைகுண்டபுரவாசம் பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம் சங்கசக்ரதர சின்மயரூப வெங்கடாச்சலநிலையம் வைகுண்டபுரவாசம் வெங்கடாச்சலநிலையம் வைகுண்டபுரவாசம் வெங்கடாச்சலநிலையம் வைகுண்டபுரவாசம் வெங்கடாச்சலநிலையம் வைகுண்டபுரவாசம் அம்புஜோத்பவ வினோதோ அம்புஜோத்பவ வினோதோ கணித குணநாமம் அம்புஜோத்பவ வினோதோ கணித குணநாமம் தும்புரு நாரத கானவிலோலம் தும்புரு நாரத கானவிலோலோ வெங்கடாச்சலநிலையம் அம்புஜோத்பவ வினோதோ கணித குணநாமம் தும்புரு நாரத கானவிலோலோ நிரி சத பகமகரி நிசகம சகமதனி நிரி சத பகமகரி நிசகம சகமதனி சரி கரி நிரி நித நித மகமகரி கரி சகம ப கரி சனி சனி தனி சனி த மத கரி சனி த நிதி சனி த மத சனி மத நிரி வெங்கடாச்சலநிலையம்
விடலம் பக்த போஷக ஸ்ரீ புரந்தர விட்டலோ வெங்கடாச்சல நிலையம் மகர குண்டல சரோ மதன கோபாலம் பக்த போஷக ஸ்ரீ புரந்தர விடலோ நிரிசத பகமகதி நிசகம சகமத நிச நிரிசத பகமகதி நிசகம சகமத நிசரி கரி நிரி நித நித மகமகதி கரி சகம ப கரி சனி நித நித நி சனி த மத கரி சனி த நிதி ரி சனி த மத சனி மத நிரி வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம் சங்கச்சக்ரதர சின்மய ரூப வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் கோவிந்ததாச சேவா சமாஜம் வெங்கடேஸ்வர உற்சவ விழாவில் எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த கோவில் நிர்வாகிகள் மற்றும் விழா குழுவினர்கள் திரு பாஸ்கர் ஐயா அவர்கள் ஒளி அமைப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் தங்கள் அனைவருக்கும் வைதீக வித்வ சபை கலாசாதனா நாட்டிய பள்ளியின் மாணவிகள் மற்றும் குரு திரு ராஜ்குமார் அவர்களின் சார்பாக நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். வாழிய செல்தமிழ் வாழ்க நற்றமிழ வாழிய செல்தமிழ் வாழ்க நற்றமிழ வாழிய பாரதமணி திருநாடு வாழிய செல்தமிழ் வாழ்க நற்றமிழ வாழிய பாரதமணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். ஹரி குருபியோ நமக. இன்றைய தினம் நமது கோவிந்ததாஸ் சேவா சமாஜம் பிரம்ம உற்சவ நிகழ்ச்சி, வெங்கடேஸ்வர உற்சவ நிகழ்ச்சி இந்த நல்ல நாளில் 4ஆம் நாள் நிகழ்ச்சியாக பரதமும் இசையும் என்ற நிகழ்வினை இப்பொழுது மாணவிகள் நடத்தி காட்டினார்கள். அந்த மாணவிகள்
மிக அற்புதமாக ஆடி எங்கள் எல்லாம் மகிழ்வித்தார்கள். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு நம்முடைய பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய நம்முடைய அருமை சகோதரர் சென்னையிலிருந்து இங்கே வந்திருக்கிறார். திரு கே தினகரன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தலைவர் அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நல்ல நிகழ்ச்சி வேதங்கள் ஆட மிகு ஆகமம் ஆட, வேதங்கள் ஆட மிகு ஆகமம் ஆட, கீதங்கள் ஆட கிளர் அண்டம் ஏலாட, கீதங்கள் ஆட கிளர் அண்டம் ஏலாட, பூதங்களாட புவி முழுதும் ஆட, நாதம் கொண்டு ஆடினான் ஞான ஆனந்த கூத்துன்னு சொல்லி சிவபெருமானை சொல்வாங்க. அந்த மாதிரியாக மிக அற்புதமான குழந்தைகள் எந்தவித அதாவது தவறில்லாமல் ஆடியிருக்கிறார்கள் என்பது நம்முடைய குருஜி அவர்கள் இங்கே புதியதானவர் அல்ல, மிகவும் பரிச்சயமானவர். ஆண்டுதோறும் இங்கே நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் அவர்கள். நம்முடைய திரு ராஜ்குமார் அவர்கள் இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு ஏற்பாடு செய்தவர் அருமைக்குரிய சகோதரர் வைதிக வித்வத் சபை என்று சொல்லி, அவருடைய குழந்தை நல்லா ஆடும். நல்ல நாட்டியத்தில் அந்த குழந்தை ஆடும்போது என்னை அறியாமலேயே நான் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறேன். அவ்வளவு அருமையாக. இப்போ இல்லை, இந்த நிகழ்ச்சி இங்கே நான் ஆரம்ப காலத்து ஒரு 7-8 வருஷம் இருக்கும் அந்த நிகழ்ச்சி. ஆமாம், அப்பேற்பட்ட அருமையான குழந்தைகளை வித்வத் சபை அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். சிறுவர்களுடைய அந்த நிகழ்ச்சி, சிறுமிகளுடைய நிகழ்ச்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் யார் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய ஓவார் கண்ணன் அவர்கள் வாசிப்பார்கள். அதற்கு முன்பாக நம்முடைய தலைவர் அவள் பெரிய தொழிலதிபர். சென்னையில் இன்றைக்கி நம்முடைய சூளையில் பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. பெருமாள் கோவில் சென்னையில் சூளையில் அந்த கோவில் இன்று பிரகாசமாக இருக்கிறது என்றால் அவருடைய கைங்கரியம்தான். அதாவது என்ன யார் எதை சொன்னாலும் நல்லவைகளைத்தான் இந்த காது கேட்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். நல்லவைகளையே கேட்டு கெட்டவைகளை காதில் கேட்டாலும் கூட அதை எடுத்துக்கொள்ளாமல் நல்லவைகளை மட்டும் கேட்டு அற்புதமான ஒரு சேவை செய்து வருகின்றார் அவர். கும்பாபிஷேகம் நிகழ்ச்சிகள் இங்கே இருப்பார், நாளைக்கு அங்கே நிகழ்ச்சி என்ன காலையில் அங்கே போயிடுவார். அப்படி எப்படி தான் அவருக்கு எல்லாம் பகவான் கொடுத்த அருள். நம்முடைய குருஜி அவர்களுடைய அருளாசி. கே தினகரன் அவர்கள் கெமிக்கல் வியாபாரம். நேற்று அவருடைய சகோதரர் வந்தார். இன்றைக்கு அவர் பேர் பாஸ்கர். அவர் பேர் பாஸ்கர் என்றால் சூரியன், தினகரன் என்றாலும் சூரியன் தான். சூரிய பிறந்தவர்கள் பிரபாகரன். நமக்கு பாஸ்கர் சொல்லி பிரபாகரன் சொன்னாலும் சூரியன் தான். ரொம்ப அற்புதமாக அவர்கள் வந்தார்கள். இந்த நிகழ்ச்சி அநேகமாக குருஜி மெட்ராஸ்லேயும் வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ரொம்ப அருமையாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அது சொல்ல நம்முடைய பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் சொல்லி ஒன்று உண்டு. பாகவத வேங்கடமன பாகவத அவருடைய சாகித்யங்களை நமக்கு டேப்காராக அவர்கள் அமைத்து கொடுத்தவர் உன்னதமான ஒரு உத்தமர். நமக்கெல்லாம் மகான். இன்றைக்கு குருஜி இங்கே இருக்கிறார். அவருக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியை மேனகா அம்மையார்.
அப்போ அந்த அம்மையார் இவர் உங்களுக்கு பிள்ளைகள் கவனிக்க உங்களுக்கு குருஜி இவர்களுக்கு குருஜி அம்மையார் மேனகா அம்மையார். ஆமாம் ஆமாம், ரொம்ப அருமையான இதெல்லாம் பாருங்க. அவர் சொன்ன உடனே நான் உங்களோட பிறந்து அவங்களோட அவங்க இருக்கும்போது எந்த எந்த பள்ளிகள் வேலை அங்கேயே பழைய அருமையான ரொம்ப ரொம்ப குரு குரு. இப்போ நம்ம பாடம் சொல்லி தந்தானே நம்ம குரு இல்லையே என்ன கண்ணன். அருமையான இந்த ஹெட் மாஸ்டர் ஒரு சௌராஷ்டிர செகண்ட் இது கோ எஜுகேஷன் ஹெட் மாஸ்டர் ஹைஸ்கூலில் ரொம்ப அருமையான தலைவர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். மகிழ்ச்சியோடு சரியான நேரத்தில் வந்தார்கள். அதான் முக்கியம். வந்து எப்படி அது ஒன்று சொன்னார், எங்கே பார்த்தாலும் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி. நான் எங்கெங்கே போகிறேனோ அங்கே தான் இவரும் வர்றாருன்னு அர்த்தம். அப்போ ரொம்ப அருமையான அன்பர் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த அருளாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். குழந்தைகள்லாம் நல்ல கைத்தட்டி அவருடைய கைத்தட்டுதல் பெரியவங்க கைத்தட்டினா குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் செஞ்ச மாதிரி. அவர்கள் ரொம்ப சந்தோஷம். தலைமை உரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். நினைவு பரிசு நினைவு பரிசு கோல்டு காயின் தேரி கோல்டு காயின் முத்திரம் தோல். நம்முடைய சௌபாகிய சபரி பாபா அவர்கள் இன்றைக்கு ரயில்வே ரயில்வே காலனியில் நம்முடைய முத்துலட்சுமி அம்மன் கோவில்னு சொல்லி கொண்டு பூக்குழி அம்மன் அங்கே நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் 2-3 தடவை தொலைபேசியில் பேசிட்டார். தினகரன் ஐயா வந்திருப்பார் கவனிங்கன்னு சொல்லி. நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் கவனிக்கத்தானே செய்வேன்னு சொல்லி தலைவர் இருக்கிறார். கவலை வேண்டாம், நீங்கள் நடத்துங்கன்னு சொன்னேன். இப்பொழுது அவர்கள் இந்த அன்பான பரிசை நினைவு பரிசை நம்முடைய அருமைக்கும் பெருமைக்குரிய செயல் வீரர் அவர்களுக்கு பாருங்கள். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்வோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே தனம் தானியம் பஜம்பூத்லாபம் சதசம்பத்திரமயம் தீர்க்கமாயு குருகடாட்சம் பரிபூரணம் சோபனம் சோபனம் சோபனம். படித்துவா தலைவர் அவர்கள் அவர்களுக்கு தலைமை உரை இருக்காது, ஆசி உரையாக இருக்கும். நிச்சயமாக எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த கோவிந்த தாச சேவா சமாஜம் 98வது வருஷம் நடத்தணும்னா எவ்வளவு பெரிய வேலை. 98 வருஷம் நடக்குதுன்னா ஒரு பெரிய குடுப்பினை உண்டு இவங்களுக்கெல்லாம். ஆமாம், நான் மதுரையிலே பிறந்து வளர்ந்தவன். மாலாறில் தான் நான் பொண்ணை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் இந்த தெருவுக்கு உரிய அத்தனை பேருக்குமே ஜமை. ஆமாம் ஆமாம், உங்கள் வீட்டுக்கும் மாப்பிள்ளை எல்லாருக்கும். ஆமாம், என்ன ஒரு சமய சந்தர்ப்ப சூழ்நிலையினால சென்னைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்பட்டுட்டு சென்னைக்கு போயிட்டேன். ஆனால் இங்கே இப்போ நடக்கிற ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக நடக்குது. இதில் இருக்கிற நிர்வாகஸ்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரொம்பவும் டிஎம் சவுந்தரராஜன் பக்தர். அவருடைய பக்தருங்கிறது எப்படி இருக்குன்னா அப்படியே எவ்வளோ தூரம் பக்தர்னா அவர் கையிலே வச்சிருக்காரு. அப்படியே தீவிர பக்தர், அதி தீவிர பக்தர். ஆமாம், இங்கே இருக்கிற அத்தனை நானும் பார்த்தேன். இதில் பார்த்தோன்னா அத்தனை பேரும் இதில் கிட்டத்தட்ட ஒரு 40% லேடிஸ் இருக்காங்க. ஆமாம், கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. வயசு கம்மியானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்த்த உடனே தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது. இது ஒரு அருமையான ஒரு சமாஜமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக்சுவலாக இங்கே
குழந்தைகள் வந்து ரொம்ப அருமையாக ஆடினாங்க. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ராஜகுமார் சார் வந்து அவ்வளோ ட்ரைனிங் பண்ணியிருக்காரு அத்தனை பேரையும். ஆமாம், உங்களை வந்து நான் மனதார பாராட்டுறேன். ஆமாம், அதே மாதிரி இவ்வளோ குழந்தைகள் வந்து சும்மா நடத்தணும்னா ஒரு பெரிய சும்மா ஒரு ஒரு சின்ன வேலை இதில் கிடையாது. ஆமாம், இது வந்து ஒரு வைதிக வித்வா சபை குப்பல் வந்து பாஸ்கர் சார் வந்து எவ்வளோ அருமையான வந்து ஒரு அவங்க ஃபேமிலியெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டானா இது வந்து இவ்வளோ தூரம் கொண்டாட முடியுங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது, கண் முன்னாலேயே தெரியுது. ஆமாம், ஏன்னா எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 பேருமே பரதநாட்டியம் எக்ஸலண்ட்டாக ஆடுவாங்க. ஆமாம், நானும் சென்னையில் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா வந்து குழந்தை நாட்டியம் ஆடுதுன்னா அவங்க அம்மா அப்பா வந்து எவ்வளோ டேக்கர் எடுத்தால் தான் ஆட முடியும். ஏன்னா என் குழந்தையெல்லாம் நான் வந்து 10 கிலோமீட்டர், நான் என் வீடு இருக்கிறது கீழ்பாக்கு, ஆனால் நான் போகிறது வந்து மயிலாப்பூரில் கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி கூட்டிகிட்டு வருவேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் அந்த அளவுக்கு இந்த குழந்தைகள் கூட நல்லா ஆட முடியும். ஆமாம், நீங்களும் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கொண்டாந்து குழந்தைகளெல்லாம் கூட்டி வந்ததுக்கு உங்களுக்கு வந்து மனமாற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கேருந்து நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டு போகிறேன். ஆக்சுவலாக வந்து பிரம்ம உற்சவம் வந்து கோயிலில் கூட எங்கள் கோயிலில் கூட நடக்கும். ஆமாம், நல்லா நடக்கும். அது கூட பயங்கர ஒரு பெரிய விசேஷமாக நடக்கும். கோயிலில் வந்து வெறும் புறப்பாடு தான் இருக்கும். நான் இது நாள் வரைக்கும் புறப்பாடு தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ரோக்ராம் வந்து இந்த ட்ரிப்பு இங்கே பார்த்த உடனே நிச்சயமாக ராஜகுமாருடைய துணையுடன் சென்னையில் வந்து அரங்கேற்றம் நடத்தப்படும் என்பதை நான் இங்கே உறுதியாக சொல்லுகிறேன். ஆமாம், உட்காருங்க, நிச்சயமாக நடத்தப்படும். அதனால் உங்களுடைய ஆசீர்வாதம், எங்களுடைய பெருமாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். என் பெருமாள் வந்து திருப்பதியில் அப்படியே பார்த்த மாதிரி அப்படியே இருக்கும். ஆமாம், ஸோ எல்லாரும் நீங்களும் வரணும், வந்து ஆசீர்வாதம், பெருமாள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையாக தலைமை உரை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்துக்கு உரிய உரை ரொம்ப அருமையாக அவர்கள் பாருங்க. அவங்க குழந்தைகள் கூட நல்ல முறையில் பரதம் ஆடுவார்கள், நாட்டியம். ரொம்ப அருமையான சந்தர்ப்பம். இப்போ ராஜகுமார் இங்கே ஒன்று இங்கே ரொம்ப மறந்துருச்சு. ஆக்சுவலாக இது சொல்லித்தான் நான் ஆகணும். என்னுடைய பையனுக்கு வந்து கணக்கில் கொஞ்சம் சின்ன வீக்கு. ஆமாம், அந்த பையனை வந்து கண்ணன் சார்கிட்ட கொண்டு போய் அனுப்பி வச்சேன். அவர் தான் எனக்கு என் பையனை வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்து நல்ல மார்க் வாங்கி செலக்ட் பண்ண வச்சார். நான் என் வாழ்நாளில் வந்து அது மறக்கவே முடியாத சமயம். அவருக்கும் அது மறக்க முடியாது. ஏன்னா என் பையன் வந்து அது மாதிரி வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்கார். அவர் கிஷன் சந்த், அவர் பேர் எப்போவுமே என்னை பார்த்த உடனே சொல்லிடுவார், கிஷன் சந்த் சொல்லிடுவார். ஆமாம், அது அவர் இன்னைக்கும் வச்சிருக்கிறதா, எப்போ பார்த்தாலும் அதை கரெக்டாக சொல்லிடுவார். அவரை வந்து நான் மறக்கவே, நான் என் வாழ்க்கையில் அது வந்து டேர்னிங் பாயிண்ட். ஆக்சுவலாக அந்த 10th ஸ்டாண்டர்டுங்கிறது வந்து பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட். பட் இப்போ இவருடைய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார். அவர் ஆசீர்வாதம் தான். ஆமாம், அவருக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, என்னுடைய பொண்ணுங்க 2 பேரும் மாத்திரம் இல்லை பரதநாட்டியம் ஆடுவாங்க. என்னுடைய பேத்தியும் ஆடுவா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுவா. அது எங்கே தெரியுமா? அமெரிக்காவில் வந்து ரொம்ப அருமையாக ஆடுவா. அது வந்து கிட்டத்தட்ட வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து அவங்க பேர் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அருமையாக ஆடுவா. அதுவும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேங்க்யூ. ஓ ராஜகுமார், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, உங்கள் குரு அங்கே இருக்காங்க. அவங்கள எல்லோரும் சார்பிலும் நல்ல கரவொலியோடு 2 வார்த்தைகள் பேச வேண்டும் சொல்லி மேனகா அம்மையார் அவர்கள் தியாகராஜர் மாடல் ஸ்கூலில்
ஹெச்எம் தலைமை ஆசிரியராக இருந்தவர்கள். நிறைய குழந்தைகளை பார்த்துருக்காங்க. இதுதான் குரு பக்திங்கிறது தான். இப்போது தலைவர் சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி இதில் நல்ல பேர் வாங்கினீங்களோ அதே மாதிரி படிப்புலையும் இருக்கணும். அது முக்கியம். பேரண்ட்ஸுக்கு அது ரொம்ப நீங்கள் செய்கின்ற ஒரு நல்ல உதவிகரமாக இருக்கும். அது செய்யணும். நல்ல கணக்கு சொல்லி கொடுத்து அவர் நல்ல முறையில் வந்திருக்காருன்னா இவர் அந்த பையனை எந்த அளவுக்கு கணக்கு பண்ணியிருப்பாருன்னு தெரியாது. ரொம்ப அருமையாக சொல்லி நம்மளும் சொல்லிக் கொடுக்குறோம். அது வேறு சமாச்சாரம். அம்மையார் அவர்கள் ஹிஸ்ட்ரி, சோசியல் சயின்ஸ் ரொம்ப அருமையாக எந்த இடத்துல எந்த எல்லை கோடு எங்கே இருக்குன்னு சொல்லி கம்ப்யூட்டர் நாலேஜ் மாதிரி அவர்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியாக அவர் சொல்லிக் கொடுத்தவர்கள். அவர்கள் 2 வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவர்கள் பேச வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். கோவிந்த தாச சேவா சமாஜம் நடத்தி வருகின்ற இந்த 98வது ஆண்டு விழா தலைவர் அவர்கள் சொன்னது போல இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த காலத்திலிருந்தே தொடர்ந்து இவ்வளவு கலை நிகழ்ச்சிகள் அவங்க சொன்னது போலவே பிரம்மோற்சவம்னு பேர் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு எனக்கும் நினைக்க தோணியது. அந்த அளவுக்கு இதை கோயிலாக வச்சு சிறப்பாக சீரும் சிறப்புமாக செய்து வந்திருக்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லோரையும் கவரக்கூடியதாக இருக்குது. இங்கே வரக்கூடிய மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் தேவைப்படும் போல் இருக்கு. அதுவும் குருவின் அருளாலே அது கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்னுடைய மாணவன் ராஜகுமாரை பார்ப்பேன் என்று. ஏன்னா எனக்கு நான் நிகழ்ச்சியை பார்க்காம போயிட்டேன். ரைட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இவர் இப்போ இவ்வளோ உயரமாக இருக்கார் இல்லையா, இவர் என்கிட்ட 6ஆம் கிளாஸுக்கு வரும் பொழுது நான் அட்மிஷன் கொடுக்கும் பொழுது ஆமாம் சின்ன பையன் நாட்டம், ஆனால் ஒல்லியா அப்போவே இப்படித்தான் கொஞ்சம் நடந்து வருவாங்க. சரியா அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவருக்கு நடனம் ஆர்வம் இருக்குன்னு. எல்லா போட்டிக்கும் அனுப்பினேன். பரிசு கொண்டு வந்து குவிச்சார் அப்போவே. அப்புறம் இவர் வளர்ந்து இவங்களுக்கெல்லாம் எது புகலிடம் தெரியுமா? நம்முடைய சித்தாசிரமமும் ஸ்ரீமன் நாயகி மந்திரம் தான். அப்பெல்லாம் ஜாஸ்தி கூட்டம் இருக்காது, அங்கே நிகழ்ச்சியும் இருக்காது, ஜாலியாக அங்கே. இவர் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நர்த்தகி நடராஜன் சொல்லி டான்ஸர். அவர் பத்ம விபூஷன் பட்டமெல்லாம் இதெல்லாம் வாங்கினவர், அவார்டெல்லாம் வாங்கினவர். அவரும் அவருடன் சக்தி என்பவரும் இருவருமே திருநங்கைகள் ஆயினர். ஆனால் நான் பெருமைப்படுகிறேன், இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டில் பிளானிங் கமிட்டியிலே அவருக்கு ஒரு உரிய இடம் கொடுத்து அவ்வளவு கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். மிகச்சிறப்பா மேல்நாடுகளுக்கெல்லாம் சென்று பரதநாட்டியத்தை பற்றி பாடம் எடுத்து வருகிறார். நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகின்றார்கள் அவர்கள் இருவரும். அவரோடு சேர்ந்தவர் தான் இந்த 3 பேரும் நடன மணிகள் எங்கள் பள்ளிக்கூடத்தில் உருவானவர்கள். அதை விட ஒரு விசேஷம் அதாவது நம்ம இப்போதெல்லாம் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லுகிறோம். தமிழ்ல அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அற்புதமான வார்த்தையை உருவாக்கி தந்ததே நர்த்தகி நடராஜ் தான். திருநங்கை என்ற சொல் அவர் உருவாக்கின சொல். அதே மாதிரி பெண்ணாயிருந்து ஆணாய் மாறுகிறவருக்கு திருநம்பி என்ற அழகிய சொல்லை கண்டுபிடித்து இன்னைக்கு உலகெங்கும் இந்த தமிழ் சொல்லை பரவி விட்டது என்னுடைய மாணவர்கள் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பெருமைப்பட சொல்லுகிறேன். எந்த ஒரு துறையில் சென்றாலும் தான் எந்த உயரத்தை எட்ட வேண்டுமோ அப்படி எட்டி காட்டுவதிலே இவர்கள் வல்லவர்களாய் இருக்கிறார்கள். இவர் சரளமா சௌராஷ்டிரா பேசுவார். தாய்மொழி சௌராஷ்டிரா கிடையாது, ஆனால் சௌராஷ்டிரா அவ்வளவு அழகா பேசுவார். எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரத்தில்
என்னுடைய மாணவராகிய ராஜகுமாரையும் அவர்களுடைய மாணவிகளாகிய அத்தனை நடன மணிகளையும் நீங்கள் உலகெங்கும் போற்றக்கூடிய சிறந்த கலை மாமணிகள் நடன மணிகளாக வர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு நீங்கள் பல்காலம் பலவும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும், கல்வியிலும் உயர்ந்த நிலை வர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக் கொண்டு குரு சுவாமிகளையும் பிரார்த்திக் கொண்டு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. அவர் இங்கே மேனகாமையார் அம்மா ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அவர் படிக்கும்போது உயர்வாக வரணும்னு சொன்னீங்க, உயரமாகவே வந்துட்டார், உயர்ந்த மனிதராக இருக்கார். ரைட். இப்பொழுது குழந்தைகளுக்கு நம்முடைய தலைவர்களுடைய திருக்கரங்களால் ஆசி செய்து அவர்கள் ஆசீர்வாதம் செய்து இந்த அருளாடையை அனுப்புவார்கள். முதல் குருநாதர் ராஜ்குமார் அவர்கள். அன்பர்களே, இந்த 4ஆம் நாள் நிகழ்ச்சியினை அருமையான முறையில் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. தலைமை ஏற்று எங்களை எல்லாம் சிறப்பித்திருக்கக்கூடிய திரு KKG தினகரன் அவர்கள் இந்தியா முழுவதும் கெமிக்கல் பிஸ்னஸில் முதலிடம் பெற்றிருக்கிறார். அதாவது இவர் பார்க்கறதுக்கு அவருடைய பற்றி நான் சொல்கிறேன். இவர் பாருங்க, பாண்டியன் சஃபகேட்ஸ் அப்படிங்கிறது உரிமையாளராக இருக்கார். இவர் குடுவா கிருஷ்ணய்யர் மகாலட்சுமி அவர்களுடைய 4வது புதல்வர். இவருடைய பாரியால் சுபாஷ் தினகரன். இவங்க கெமிக்கல் வியாபாரத்தில் இந்தியாவிலேயே கொடி கட்டி பறக்கக்கூடியவர்கள் இவர்கள். மாணவர்களே, பெற்றோர்களே, ஆன்மீக பெரியவர்களே, இந்த இடத்துல இது ஏன் சொல்றோம்னா, இவர் மகால் 6ல் தான் பொண்ணு எடுத்துக்கான்னு சொன்னார், கட்டிருக்கேன்னார். குருவனுடைய ஆசை அப்பவே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆகையினால தான் திருப்பி இங்கே இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக அவருடைய திருக்கரங்களால் நீங்கள் எல்லாம் பொன்னாடையோ அருளாடையோ பெற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய இடத்தில் நீங்கள் நிச்சயமாக வருவீர்கள் என்று கூறி முதல் குருநாதராக எங்களுடைய குருநாதர் ராஜ்குமார் அவர்களை அன்புடன் வரவேற்று அருளாடையை வழங்கி, மேலும் எங்களுடைய கிருதலால் அவர்கள் மனம் மகிழ்ந்து அவருக்கு ரூபாய் 100 வழங்கி இருக்கின்றார்கள். அதனையும் இந்த இடத்திலே அவரை வழங்கு கிரிதர்லால் கொடுத்திருக்கார் 100 ரூபாய். அவர் இந்த நல்ல நிகழ்ச்சியில் ஹிந்தி பேராசிரியர் மதுரை பல்கலைக்கழகத்தில் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சிறந்த ஒரு பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நமது மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய கிருஷ்ணாராவ் கேஆர் கிருஷ்ணாராவ் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அவர் சிறந்த ஹிந்தி பேராசிரியர். அவரோடும் நானும் அவரும் ஒன்றா படித்தோம். அவர் ஹிந்தியில் போயிட்டா, நான் தமிழுக்கு வந்துட்டேன். ரொம்ப அருமையான நண்பர். அவர்களுக்கு அவர் ஜம்புனி பை ஜமை அவடு ஹிந்தி வத்தியாயர், ஹிந்தி பேராசிரியர். நல்ல உறக்க கை தட்டுங்க பார்ப்போம். ஆமாம், மாணவர்கள், எங்களோட அன்பான அழைப்பினை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய திருமதி ஆனந்தி பூர்ணச்சந்திரன் அவர்களையும் இந்த சமாஜம் சார்பாக வருக வருக என்று அன்புடன் அழைக்கின்றோம். மாணவிகளை இப்பொழுது கௌரவிக்கும் நேரம். முதலில் இங்கே எங்களை எல்லாம் மனம் கவர்ந்த, அப்போ 3 பேருக்கு தான் ஹேர் ரொம்ப பெருசா, மகாபாரத கிருஷ்ணர், பிறகு அர்ஜுனர், பிறகு துரியோதனன். இந்த 3 பேருக்கு தான் முடி ரொம்ப பெருசா, ரொம்ப வளர்ந்து. இந்த பொண்ணுக்கு அந்த அம்மா மாலை, அந்த பிளாஸ்டிக்ல ஒரு மாலை போட்டோன்னு எப்படி இது போட்டுட்டாங்க தெரியுமா? அப்படியே அந்த கிருஷ்ணர் போட்ட மாதிரியே இருந்துச்சு. பூங்குழலி, செல்வி பூங்குழலி, படிப்பது 2ஆவது வகுப்பு. என்ன பாவனை! அடா அடா அடா!
ஆமா, அவருக்கு இன்றைய தினகரன் தான் அவர் வந்து இன்னைக்கு வந்து அருளாடை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். படிப்பது 2ஆம் வகுப்பு. இப்போது இருந்து என்ன டான்ஸ் ஆற பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கு. வாங்கிக்கம்மா. அப்புறம் 2வது செல்வி வைஷ்ணவி. அந்த பொண்ணு 4th 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. வாங்கம்மா. வைஷ்ணவி 6th ஸ்டாண்டர்ட். என்ன ஒரு ஃபேஸ்ல என்ன இம்ப்ரெஷன் அப்படி காமிச்சிட்டு இருக்காங்க. வைஷ்ணவி 6th ஸ்டாண்டர்ட். செல்வி சாய் கிருத்திகா 6th ஸ்டாண்டர்ட். ஆமா. அதுக்கப்புறம் செல்வி ரிஷிகா. ஆமா ஆமாம்மா, கரெக்ட், இதெல்லாம் கரெக்ட். செல்வி ரிஷிகா 6th ஸ்டாண்டர்ட். ரொம்ப நல்லா எல்லா பிள்ளைகளுமே அவங்களுடைய முகத்துல எவ்வளவு பாவனைகள் அப்படியே காமிக்கிறாங்க. அப்படி செல்வி ரிஷிகாவை தொடர்ந்து பூர்விகா, அவங்க 7th ஸ்டாண்டர்ட். செல்வி யாழினி நீங்களா? இது அதான் நீங்க. செல்வி பூர்விகா தொடர்ந்து யாழினி. இந்த பொண்ணு பாருங்க, யாழினி தானே நீங்க? யாழினியுடைய காலில் சக்கரம் கட்டுற டம்மு டம்மு டம்முன்னு அப்படி அடிச்சு டான்ஸ் பண்றாங்க. அப்படி சூப்பர் சூப்பர். அப்புறம் செல்வி சகஷ்னா டிகே சகஷ்னா 8th ஸ்டாண்டர்ட். அப்புறம் செல்வி அபர்ணா 9th ஸ்டாண்டர்ட். அப்படி எல்லாம் பாருமா, இங்க பாருமா. அப்படியே அபர்ணாவை தொடர்ந்து நந்தனா டிகே. ஆமா, 9th இவங்கெல்லாம். அப்புறம் வர்ஷிதா ஏஆர் வர்ஷிதா. ஆமா, ஏஆர் வர்ஷிதா முருகன் பாட்டுக்கு பாடி அபிநயம் பண்ணவங்க. எஸ் கிருத்திகா 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட் எஸ் கிருத்திகா. அப்புறம் செல்வி ஆர் சிந்து. ரொம்ப அற்புதமா பெரியவங்க திருக்கரங்களால பொன்னாடை, நினைவு பரிசு, அப்புறம் எல்லாமே இங்க சமாஜத்துல நாங்க ஒன்று நினைக்கிறோம், இன்னொன்று வந்துட்டு இருக்கு. பரிசு பொருட்கள் குவியுது. சிந்துவை தொடர்ந்து இந்த 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 கலாசாதனத்துடைய சீனியர்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. கோபிகா தான் எனக்கு நினைக்கிறேன். கோபிகா, இன்னொரு பொண்ணு இருக்காங்க, அவங்க இன்னைக்கு வரல. செல்வி கோபிகா ஏஜி 12th ஸ்டாண்டர்ட். அதனுடைய தொடர்ந்து செல்வி ஜெயஸ்ரீ, அவங்களும் 12th ஸ்டாண்டர்ட் தான். 12th ஸ்டாண்டர்ட். அது போக இன்றைக்கு பெற்றோர்களுக்குமே அவங்களுக்கு பரிசு மழை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு பாருங்க. அவர் சொன்ன மாதிரி பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களை எவ்வளவு பெரியவங்களை ஆக்குறதுக்கு தன்னை வற்புறுத்தி கொண்டு இவங்களை எல்லாம் பெரியவங்க ஆக்குறாங்க. ஆகையினால அவங்களை ஆசா வாங்க, ஆசா பரதம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கீங்க நீங்க. அப்புறம் உஷா, ஆசா உஷா, இந்த 2 பேருமே வாங்க. அருளாடையை வழங்கி சிறப்பிக்குமாறு திருமதி ராணி சிவகுமார் அல்லது ஆமா அப்புறம் கோகிலா வாங்க. கோகிலா வாங்க. 2 கோகிலா எழுதியிருக்காங்க. அதுல எந்த கோகிலான்னு தெரியல, இனிஷியல் போடல. வாங்க கோகிலா வாங்க. எடுத்துருவோம். திருமதி ராணி சிவகுமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அபிராமி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அக்கா நினைக்கிறேன். அது அவங்க நீங்களா? நீங்க தானே அபிராமி. அப்புறம் ரம்யா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அக்கா நீங்க, அப்படிதானே? துர்கா ராம்குமார் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ரம்யா.
தொடர்ந்து கடைசியாக இன்னொரு கோக்கில் அழியிருக்காங்க. கல்லியா சார், ரைட். ஹேமா வாங்க. ஹேமா, நீங்கள் ஹேமா அவர்களை மைதிலி கண்ணன் அவர்கள் அருளாடை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பேர் கீதா. வர்ற 2 நிமிஷம் தான் வந்துருமா. அவடன் நண்பர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியினை மிக அருமையாக சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வைதிக வித்வ சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய குப்பல்லு என்ற அன்புடன் அழைக்கப்படும் KR பாஸ்கர் அவர்களை அனைவரும் சார்பாக மேடைக்கு வந்து நம் கோவிந்ததாச சேவா சமாஜத்தினுடைய செயலாளர் அன்புக்குரியவர் 2 பேருமே வளர்ந்துருக்காங்க பாருங்க. வளர்ந்தவர்களை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். OB கிருஷ்ணகுமார் அவர்கள் அருளாடை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். பிரசாதமும் அப்படியே கொடுத்து கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். எல்லாருமே எல்லா குழந்தைகளுமே நடனம் ஆடிய எல்லாருமே நீங்கள் வந்து இங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். எங்கள் அன்புக்குரிய பரிசினை, அதாவது அருளாடையை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் மைதிலி ராம்குமார். வாங்க. நன்றி. சாரி மைதிலி கண்ணன் அவர்களை வாங்க. மைதிலி கண்ணன் வாங்க. ஆமா கீதா. அப்புறம் திருமதி கீதா அவர்களை துர்கா ராம்குமார், துர்கா ராம்குமார் அவர்கள் அருளாடை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம சமாஜத்துக்கு வந்து நீங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுனீங்க, நடனம் பண்ணிருக்கீங்க. எல்லாருமே ஒரு டீமா நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கணும். பூங்குழலி கொஞ்சம் பின்னாடி போயிட்டு கொஞ்சம் போடா பின்னாடி. சூப்பர். RS பரசுராமன் ஐயா அவர்கள். ரைட். இந்த நிழற் படம் சாதனை புரிந்தவர்களுடைய சாதனை புரிந்தவர்களை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கோம். சரி, சொன்னபடி கேட்கிறேன். ஸ்மைல். எஸ். வெரி குட் சார். அப்படியே சரி. சுலோசனா பை வாங்க. திருமதி ஆனந்தி அம்மா சம்பளம் பொல்லி ಹೊಡ್ತಾ ಲೋಳ ಕೊಡರಿ ಬಾದ ಅಸಲೆ ಅಸಿದೆ ಕಡ ಅಲ್ಲ ಅಲ್ಲ ಕ್ಯಾಮರಾ ಸಹ ಸ್ಮೈಲ್ ಪ್ಲೀಸ್ ಆಸ್ಕ ಮೈದಿಲಿ ಆಸದಗಲಿ ಕಾಲ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂಬವರು ಆಸ ಗೈ ತಿರಾ ಗೈ ದುರ್ಗಾ ಕೋಸ ದುರ್ಗಾ ಮಾಯಿ ಸುಲೋಚನಂದಿ ஜெம்பி பேர் அசேசன் கேரா வேகா ஸ்மைல் ஸ்மைல் எனக்கின் கண்ணன் குமோ ஜேன்னா அவரே கோளார். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தயவு செய்து எல்லாரும் அமைதியாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பிள்ளைகளுக்கும் நன்றி. நாளை தினம் நம்முடைய அன்பைக்கும் பெருமைக்கும் உரிய கணித பேராசிரியர் சௌராஷ்டிர செகண்டரி பள்ளி தலைமை ஆசிரியர் என்னுடைய அன்பு சகோதரர் திரு ஓ.ஆர். கண்ணன் அவர்கள்
ஓவர் கண்ணன் அவர்கள் இங்கே இசை நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றார்கள். அனைவரும் இங்கே அவசியம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை எடுத்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்ப பூஜை ஆரம்பிக்கிறேன். ಪತ್ರ ಲಿಖಿದರು ಅವರ ಸಮಾಜ ಉದ್ಯೋಗ ನಮ್ಮ ಕಡೆ ಈಗ ಹಾಡಾಡ್ಕಿದ್ದಾರೆ ಇದೆಲ್ಲ Atawi sanggup. அமரர்கள் அதிபதி அவனவன் உயரரு சுடரடி தொழுதலன் மணனே தனம் தானியம் பசமுட்லாவம் சதசமச்சமயம் கீர்த்தமாய் உடாட்சம் பரிபூரணம் சோபனம் 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 எனக்கு கொஞ்சம்